வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனல்ல ஃபைனல் ரிவிஷனுக்காக இங்கிலீஷ், சோஷியல், தமிழ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ்க்கான டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் தேர்ட் டே தாங்க நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு 30 கொஸ்டின்ஸ், அதோட எக்ஸ்பிளனேஷன், அந்த இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் ஏதாவது வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல நான் தனித்தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நம்மளோட சேனலை உள்ள போய் பார்க்கலாம். சரிங்களா? நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் ஒன்று பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து டே 3ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிவ் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். அதாவது அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டுக்கான மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. பீயிங் கம்பேர்டு டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹானர். சரிங்களா? இப்ப நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப நம்ம ஸ்டேஜ்ல யாராவது தேங்க்யூ சொல்லும் போது கொண்டு சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் டு தேங்க்யூ, அந்த மாதிரி. அப்ப ப்ரிவிலேஜ் அப்படின்னும் போது என்னன்னா ஹானர். அடுத்து பாருங்க, ரீரைட் இன் கரெக்ட் அட்ஜெக்டிவ் ஆர்டர். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2லயே வந்து எந்த ஆர்டர்ல வந்து நீங்க அட்ஜெக்டிவா ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் தான் இது. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தே ஹாவ் அ போஸ்ட் பாக்ஸ். இப்போ இதை வந்து ஆர்டர் பண்ணி ஒரு சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி எது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வரும் அப்படின்னா குவான்டிட்டி, அடுத்துதான் குவான்டிட்டி, அதே மாதிரி சைஸ்னும் போது ஸ்மால்னு வரும். அடுத்து அது வந்து என்ன ஷேப்ல இருக்கு, அடுத்து கலர் வந்து லாஸ்டா தான் வரும். ஒரு 5 எலமெண்ட்ஸ் வந்து அதுல இருக்கும். அந்த ஆர்டரை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ஆர்டர் ரொம்பவுமே முக்கியம். அப்ப தே ஹாவ் அ ஸ்மால் ரெக்டாங்குலர், கலர் லாஸ்டா தான் வரும், ரெட் பாக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. ஒன்னு இப்படி கேட்பாங்க, இல்லைன்னா who is known as poet of the people, poets people, the people, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நேம் த poet who has been awarded the title the poet laureate of Michigan அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. இந்த 4ல ஏதோ ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கும், அதை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ். இதுல எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்டோர் கேம்ஸ் மாதிரி இருக்கும். டென்னிஸா இருக்கட்டும், பேட்மிண்டனா இருக்கும், ஸ்குவாஷா இருக்கும். ஆனா சைக்கிளிங் வந்து கண்டிப்பா நம்ம வெளியே போனாதான் அதை விளையாட முடியும். ஸோ அதனால இதுல வித்தியாசமானது எதுனா சைக்கிளிங். நெக்ஸ்ட் சினானம், மீனிங் கண்டுபிடிக்கணும். ட்ரம்பட்டிங், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ட்ரம்பட்டிங் அப்படின்னா என்னன்னா மேக்கிங் எ லவுடு நாய்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரம்பட்டிங் இது வந்து யானையோட ட்ரம்பட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அது எவ்வளவு சவுண்டா இருக்கும், லவுட் நாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் சிலபிஃபிகேஷன், எக்ஸைட்மெண்ட் சிலபிள்ஸ் மாதிரி பிரிக்க சொல்றாங்க. இது என்னன்னா 3 syllable வேர்டு, எக்ஸைட்மெண்ட். Next, Udagamandalam is located in the Western Ghats zone at an altitude of 2240 meter. இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? உதகமண்டலம் வந்து எந்த ஆல்டிடியூட்ல இருக்குன்னா 2240 மீட்டர். நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு டென்ஸ் மாதிரி கொடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பேர்ட்ஸ் டேஷ் இன் த ஸ்கை. இப்போ வந்து நீங்க வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னும் போது நம்மளுக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது என்ன வரும்னா ஆம் வரும், இல்லைன்னா இஸ் வரும், இல்லைன்னா ஆர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா ஃபார்முலான்னு சொல்றான். இப்போ ஆம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஐக்கு மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹீ ஷீ இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா விக்கு யூஸ் பண்ணுவோம், தேக்கு யூஸ் பண்ணுவோம், யூ. அப்போ இங்க பேர்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல். அப்போ ப்ளூரல் வந்தோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஆர் தான் யூஸ் பண்ணோம். சிங்குலர்னா இஸ் யூஸ் பண்ணோம். அப்போ பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. த டோர் பெல் ரேங் வைல் டேஷ் டூ மை ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா? இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒன்று வாஸ் வரணும், இல்லைன்னா வேர் வரணும். வேர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. சிங்குலர் இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரல் இருந்தால் வேர் வரும். இங்க என்ன சொல்றாங்க? ஐன்றது என்னது? சிங்குலர். அதனால தான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வாஸ் டூயிங். இந்த கொஸ்டின்ல வந்து இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட், ராபர்ட் லூயிஸ் பிளஃபோர்ட் ஸ்டீவன்சன் வாஸ் ஏ டேஷ் நாவலிஸ்ட். அவர் வந்து ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த நாவலிஸ்ட், ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். The poem which have 5 lines and finished poem should have only 11 words. அந்த டைப் ஆஃப் போயம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சினக்வென் போயம். இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்த போயம்க்கு வந்து டோட்டலாவே 5 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாவே 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த டைப் ஆஃப் போயம் நம்ம என்னன்னு சொல்றோம்? சினக்வென் போயம். நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர்.
நம்மளுக்கு லெசன்ல இருக்க ஏதாவது ஒரு லைன்ஸ் கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. he felt something moving along his body almost up to his chin. இது யார் சொல்லிருக்காங்க? கலிவர். கலிவர்ஸ் டிராவல்ல அந்த லிலிபுட்டியன்ஸ்லாம் வந்து இவரை வந்து கட்டி போட்டுருவாங்க இல்லையா, அப்போ இவர் முழிச்சு பார்க்கும்போது ஏதோ நம்மளோட கையில ஓடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இந்த வேர்ட்ஸ் சொன்னது யாரு? கலிவர், ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. நெக்ஸ்ட் லாஜிக்கல் சீக்வன்ஸ், இது இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்து இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இது என்னன்னா நம்ம கார் ஏறி பார்க்குக்கு போற ஒரு விஷயம் தாங்க, இதை ஆர்டர் பண்ண சொல்றாங்க. இப்போ கார்ல போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டோர் ஓப்பன் பண்ணி உள்ள ஏறி உட்காந்துவோம், கெட் இன் பண்ணிட்டு அடுத்து என்னது டிரைவ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போவோம், அரைவ் ஆயிட்டு அடுத்து கடைசியா பார்க்குக்கு போவோம். இதுதாங்க ஓப்பன் டோர், கெட் இன், டிரைவ், அரைவ், பார்க். The conditions in the atmosphere like rain, wind or temperature at any time is called weather. weatherனா என்னன்றதுக்கான டெஃபினிஷன் தான். சரிங்களா? the condition in the atmosphere like rain இல்லனா wind இல்லனா temperature at any time அதை தான் என்னன்னு சொல்றோம்னா weatherன்னு சொல்றோம். find the collective noun. இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அதாவது a dash of fish swam past our boat அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய குரூப் நேம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஷாலோ. சரிங்களா? ஃபிஷ்ஷோடைய குரூப் நேம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு குரூப் நேம் இருக்கும், அதுதான் கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூட்டபிள் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா? அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் டேஷ் ஒன் த கேம். இந்த 3ல எந்த கன்ஜங்ஷன் இல்லைன்னா அதை லிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஒன் த கேம் அப்படித்தானே வரும். பட்டுனா என்ன அர்த்தம்னா இங்க நெகட்டிவா இருந்ததுன்னா எங்க நல்லா தான் விளையாண்டோம் இருந்தாலும் எங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா தான் இங்க பட்டு வரும். இப்போ பிகாஸ் இங்க வராது, பிகாஸ்னா ஏதாவது ரீசன் சொல்ற மாதிரி வரும். ஆனா வின் த கேம்னு வந்ததுனால இங்க அண்டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சீசன். இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ. அதாவது லீவ்ஸ்லாம் விழுந்துரும், அது என்னாலதான், அது என்ன சீசன்னா ஆட்டம் சீசன். இதே மாதிரி அவங்க ஸ்ப்ரிங் சம்மருக்குலாம் ஒரு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த சயின்ஸ் ஆஃப் லாஃபிங் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த பாடி இஸ் ரெஃபர்ட் அஸ் ஜிலோட்டாலஜி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட்ங்க. ஜிலோட்டாலஜி இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துக்கோ, டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதாவது ட்ரீஸோடைய வயசை கண்டுபிடிக்குது. அதே மாதிரி சயின்ஸ் ஆஃப் லாஃபிங், நம்ம சிரிக்கிறதுனால நம்மளோட உடல்ல ஏற்படக்கூடிய இஃபெக்ட்ஸை பத்தி படிக்கிறது தான் என்னன்னா ஜிலோட்டாலஜி. அடுத்து find the meaning of the word guffa. guffa அப்படின்னா என்னன்னா laugh loudly. சரிங்களா? give the meaning of the phrase beat a hasty retreat. இதுக்கான மீனிங் என்னன்னா to leave a place quickly. சரிங்களா? beat a hasty retreat அப்படின்னா என்னன்னா to leave a place quickly. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் த ஃபாலோவிங். இது எல்லாமே என்னன்னா நம்ம சிரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. பீம் அப்படின்னா என்னன்னா ஸ்மைல் ஹாப்பிலி. ஸ்மைல் அப்படின்னா என்னன்னா புட் ஆன் எ ஹாப்பி எக்ஸ்பிரஷன் ஆன் ஃபேஸ். லாஃப் அப்படின்னா சவுண்ட் ஆஃப் லாஃபிங். கிகிள் அப்படின்னா என்னன்னா சில்லி லாஃப். அதாவது சிரிக்கிறதுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் சொல்றாங்கன்னு பாருங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆண்டனம். ஆண்டனம்ல ஷேடி அப்படின்னா என்னது? சன்னி. ஷேடி அப்படின்னா என்னது? சன்னி. நெக்ஸ்ட் ரைட் த சென்டென்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இதை வந்து கரெக்டா ஆர்டர் பண்ண சொல்றாங்க. டியூரிங் இங்கிலீஷ் கிளாஸஸ் வி ஆல்வேஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வில்லியம் மேக்டிஸ் தாக்கரேஸ் பெஸ்ட் நோல் நாவல் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் வேனிட்டி ஃபேர். இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர் விக்டோரியன் ஈரால. இவருடைய பெஸ்ட் நோன் நாவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது? வேனிட்டி ஃபேர். கிவ் த சூட்டபிள் சஃபிக்ஸ். சைல்டு, அதாவது சஃபிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்றது தான் சஃபிக்ஸ். முன்னாடி முன்னாடி ஆட் பண்றது ப்ரிஃபிக்ஸ். இப்போ சைல்டு பக்கத்துல எந்த சஃபிக்ஸ்னா வுட் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி ஒண்டருக்கு ஃபுல் யூஸ் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல இதே மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்க. கப் ஃபுல் ஆஃப் என்னன்னு? காஃபி. பேக் ஃபுல் ஆஃப் என்னதுன்னா? சில்வர். ஸ்பூன் ஃபுல் ஆஃப் என்னது? சுகர். பாக்கெட் ஃபுல் ஆஃப் என்னதுன்னா? மணி. There are dash apples in the basket, only dash are green. இதுல many, much, few, இது determiners அப்படின்னு சொல்லுவாங்க. எதை யூஸ் பண்ணோம்? இப்போ there are countable nouns இருந்தா இங்க many யூஸ் பண்ணணும், uncountable இருந்தா much யூஸ் பண்ணணும். இப்போ many apples in the basket, only a few are green. அதுல சிலது மட்டும்தான் green. கிவ் எ ரிலேஷன்ஷிப் டேர்ம். அதாவது இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டேர்ம். கித் அண்ட் கின் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு அவங்க என்ன டேர்ம் யூஸ் பண்ணாங்கன்னா கித் அண்ட் கின். நெக்ஸ்ட் டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் ஸ்பாட்ஸ் இன் த வேர்ல்டுனா பெர்முடா ட்ரையாங்கிள். த லிசனர் இஸ் த போயம் ரிட்டன் பை வால்டர் டி லா மெரி. சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.